லைஃப் ஆல்வேஸ் அன்சர்டைனுங்க. இந்த ஏர் கிராஷ் நடந்ததுனால அன்சர்டைன்லாம் கிடையாது. எங்க போனாலும் ஒரு அன்சர்டனிட்டி தான் இந்த லைஃப். நீங்க இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி. ஸோ அதுல வந்து நாம லைஃபை பாதுகாக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிகாஷன், ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷன். அதை தவிர்த்து வந்து இந்த இடத்துலலாம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரிகாஷனும் ப்ரெடிக்ஷனும் மட்டும்தான் கொஞ்சம் காப்பாற்ற முடியுமே தவிர மற்றது எல்லாமே நம்ம கைமீறி போகுதுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைம்ல கூட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. இப்ப இந்த லவனியில வந்து ஒருத்தர் பழைச்சிருக்காரு அப்படின்னும் போது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல அவர் என்ன வேணாலும் யோசிச்சிருக்கலாம், பட் லக்கும் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்தா நம்ம வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் பவர் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் தாங்க இது. கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் ஏன் பிடிக்கும்னு சொல்றேன்னா, இது ஒரு நியூஸாவே நீங்க பாக்காதீங்க, இது ஒரு வேர்ல்ட் ரெஸ்கியூ, வேர்ல்ட் ரெக்கார்ட் ரெஸ்கியூ. ஒரு 3820 பேரை வந்து ரெஸ்கியூ பண்றது நார்மலான விஷயம் கிடையாது. அதை வந்து துபாய் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.